ஜபம் என்ற முறையிலே நீங்கள் என்ன மனசில் வேண்டிக்கிற போகிறீங்களோ அதுகளெல்லாம் இங்கே ஜபமாக சொல்ல போகிறாங்க. அது வரைக்கும் இந்த இடத்த புனிதப்படுத்துவது, கலச ஸ்தாபிதம் பண்ணுவது, அங்கே கங்கா யமுனா பல நீர் தீர்த்தங்களை இங்கே கொண்டு வருவது, சுவாமியை எழுந்துட செய்வது போன்ற சில புனஸ்காரங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. குரு பகவானுக்கும் அர்ச்சனை, அஷ்டோத்திரம் இதுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சது. இனி வரக்கூடியது ஜபம் என்ற ஒன்று. ஜபம் என்பது நாம் என்ன காரியமெல்லாம் இது செய்ய போகிறோமோ அந்த ஹோமத்திற்காக ஒரு முன்னாடியே செய்யக்கூடிய ஒன்று. இன்னென்ன மந்திரங்களெல்லாம் சொல்ல போகிறோம், இன்னென்ன சுவாமிக்கு இன்னென்ன பரிகார விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லக்கூடியது இனி வரக்கூடியது ஜபம். அதன் பின்னர் ஹோமம், அதுக்கப்புறம் பூர்ணாகுதி, நிறைவாக புனர் பூஜை என நிறைய வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது ஒரு அர்ச்சனை, அஷ்டோத்திரம். இதுபோல் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் நாம் என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை அது சங்கல்பம் ஏற்கனவே செய்திருக்கிறோம். அதை பகவான்கிட்டையோ ஈஸ்வரன்கிட்டையோ மகா சக்திகிட்டையோ எடுத்து உரைப்பது தான் ஜபங்கிறது அடுத்தது நடக்க போகிறது. எனவே எல்லாமே வேண்டிக்கோங்க. நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணும், இப்படிலாம் ஆகணும், நம்ம சில சத்காரியங்கள் நல்ல காரியங்களாம் நடக்கணும், இது வரைக்கும் என்னென்ன ஒரு பிரச்சனைலாம் இருந்தோ அதெல்லாம் தீரணும், என்னெல்லாம் வேணும் என்றெல்லாமே நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா அந்த ஜபத்தின் மூலமாக உங்களுடைய விஷயங்களை இறைவன்கிட்ட நீங்கள் கொண்டு செலுத்தலாம். அதன் பின்னர் ஹோமம் அதுக்கப்புறம் விளக்கமாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த புனிதமாக்கப்பட்ட இந்த மகா மண்டபத்திலே நடக்கக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் முழுமையாக கலந்துக்க போகிறீங்க. எதற்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கிரக மாற்றம். குரு பகவான் மிகப்பெரிய கிரகம், வருஷ கிரகம்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய கிரகங்களில் குரு, சனி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பெரிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் எல்லாமே மாறும் பொழுது ஒரு விழா எடுப்பது வழக்கம். இது இந்து சம்பிரதாயம், வேத சாஸ்திரங்களில் இதான் மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகி இருக்கிறார். இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று குறைவான பலத்தை தான் சொல்ல வேண்டும். ஏன்னா 10ல் குரு இருப்பார். 10ல் குரு இருந்தால் ஒரு ஆண்டி கோலத்தை காணும்னு சொல்லுவாங்க. பரமசிவனே ஆண்டியாக நின்ன காலம், பரமசிவனுக்கு 10ல் குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம்தான். பிச்சை எடுத்தார், மண்டையோட்ட பிச்சை எடுத்ததாக புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுது. அதுபோல் சில வறுமை அதிகமாகும், பொருள் செலவு அதிகமாகும், சம்பாத்தியங்கள் குறையும், நாம் நினச்சதெல்லாம் நடக்காது. இப்போ இதுபோல் ஒரு சங்கடமான சூழ்நிலையை இந்த துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு என்று சொல்வார்கள். ரொம்ப நல்ல ஒரு காலமாகவே இருக்கும். இந்த காலத்தில் பித்ருஸ்தானமும் சொல்லுவாங்க. தகப்பனார் வழி வர்க்கங்கள் ரொம்ப மேன்மையை கொடுக்கும். சிறப்பான ஒரு ஆதரவை பித்ரு வர்க்கங்களிலிருந்து பெறலாம். தன்னுடைய முயற்சியும் நிறையாவே அவங்களுக்கு பலன் அளிக்கும். இது குரு என்ற கிரகத்தை மட்டும் வைத்து தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னொரு கிரகத்தையும் அந்த இடத்துல சொல்ல வேண்டி வரும். அது இப்போது தேவையில்லை, 6 மாதம் கழித்து சொல்கிறேன். மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி அந்த பலன் நான் சொல்கிறேன். இன்றைக்கி குருவை மட்டுமே வச்சு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு இருக்கக்கூடியது மிக சிறப்பான ஒரு காலம். நல்ல காரியங்கள் பலது நடக்கும், பித்ருவழி மேன்மையாகும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சம்பாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டங்கள். தனுர் ராசிக்காரர்களுக்கு 8ல் குருங்கிற ஒரு கணக்கு. 8ல் எல்லாமே நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆயுளை பற்றிய ஒரு சந்தேகங்கள் வரக்கூடிய காலம் இந்த காலம். உடல் ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் அதிகமான மருத்துவ செலவு செய்து அந்த உடலை தேத்திக்கிற மாதிரிலாம் இருக்கும். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 7ல் குரு நல்ல ஒரு பலனை அந்த குரு பகவான் கொடுப்பார். குரு வேறு இந்த இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்ச பலத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாகவே இது இருக்கும். அவர்களுக்கு திருமண வாய்ப்பு இல்லாதவர்களுக்கோ, திருமணங்கள் இது வரைக்கும் தடைப்பட்டு போனவர்களுக்கோ இது நல்ல ஒரு காலமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பொது ஜன உறவுகள் அதிகமாகும், சொந்த பந்தங்கள் விரிவாகும், சொந்த பந்தங்களும் ஆதரவு கொடுப்பார்கள். நமக்கு ஒரு அதிகாரம், அதே போல் நமக்கு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 6ல் குருன்னு சொல்லக்கூடிய காலம். அதாவது வயோதிகர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாதிகள் வரும், வியாதிகள் இருந்தால் அவ்வளோ சீக்கிரமாக குணம் ஆகாது. இதுபோல் சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுபோல் விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். நண்பர்கள் கூட விரோதியாக சீக்கிரம் ஆகிடுவாங்க. ஏற்கனவே விரோதிகள் இருந்திருந்தால் அவர்களால் நமக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கும், விபத்துகள் அதிகமாக நடக்கும்.
கால்நடைகள் வைத்து கொள்ளாதவர்களுக்கு அதன் மூலமாக சில நஷ்டங்களை சந்திப்பாங்க. இப்படி ஒரு சில நல்ல ஒரு பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே ஜாக்கிரதையாகவும் பரிகாரத்துக்கு உட்பட்டும் அவர்கள் சில காரியங்களை செய்து கொண்டால் இந்த ஒரு மோசமான பலன்களிலிருந்து அவர்களுக்கு முடிவு கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்தாக மீன ராசிக்காரர்களுக்கு 5ல் மிக அற்புதமான ஒரு ராசிக்காரர்கள் இந்த வருஷம். மீன ராசிக்காரர்களுக்கு 5ல் குரு என்று சொல்லக்கூடிய காலம். அவர்களுக்கும் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான விருத்தி, அதே போல் பொதுமக்களுடைய ஆதரவு அதிகமான சூழ்நிலை, அரசியல் ஆதாயங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலம், வண்டி வாகனங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய பலம், அது பாக்கியஸ்தானங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு, உச்ச குரு நல்ல பலனை கொடுப்பார். எனவே ஆன்மீக அன்பர் அனைவரும் இந்த குரு பகவானால் வரக்கூடிய நல்ல ஒரு பலனுக்காக குரு பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும், தீய பலன் இருந்தால் பாதுகாப்பு தேடி அந்த குரு பகவானையை மீண்டும் வேண்டி நம்ம நல்ல பலனை குழு அப்படி எங்கள் பாதுகாப்பு கொடு என்று நாம் வேண்டிக் கொள்ளலாம். கிரக சேத்திரங்களுக்கு சென்று வரலாம். அதே போல் திருச்செந்தூர், ஆலங்குடி போன்ற புண்ணிய சேத்திரங்களுக்கு போகலாம். வியாழக்கிழமை தோறும் அங்கெல்லாம் போக முடியாதவர்கள் வியாழக்கிழமை தோறும் அதிதேவதையாகிய அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். குருங்கிறது கிரகம், அதுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தினா யார்? சிவன் தான். வேறு ஒரு உருவத்தில் அவர் இருப்பார், வேறு அவதாரத்தில் இருக்கக்கூடியனால அவருக்கு தட்சிணாமூர்த்தி என்று பெயர். எனவே இந்த மாதிரி ஒரு தட்சிணாமூர்த்திக்கோ அதே போல் குரு பகவானுக்கும் சேர்ந்து கிரகங்களுக்காக குரு பகவான் என்றும் அது அதிகார மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கும் வியாழக்கிழமை தோறும் அந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இந்த தீய பலன்கள் இருந்தால் அவைகளெல்லாம் குறையும், நற்பலன்கள் மிகும். எனவே ஆன்மீக அன்பர்கள் இந்த குரு பகவானால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஆராய்ந்து மிக சிறப்பாக இந்த ஆண்டு சிரமமாக இருந்தாலும் கூட அவையெல்லாம் குறைப்பதற்காக பகவானை வேண்டிக் கொண்டால் நல்லது நடக்கும். அந்த நோக்கோடு தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தாராபுரம் கார்த்திகா ஜோதிட பயிற்சிலையும் வருஷம் இதை பண்ணிகிட்ருக்கோம். 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா இது. ஒவ்வொரு வருஷமும் குரு மாறும் காலத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம், ஒரு பூஜை. எனவே பல மக்கள் இன்னும் ஏறதில் ரொம்ப காலமாக அவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. புதியவர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆன்மீக உணர்வு அதிகமாகுது, விழிப்புணர்வும் அதிகமாகுது. ஆன்மீகங்கள் அதிகமாக இருந்தால் நல்ல ஒரு நமக்கு இதெல்லாம் எல்லாத்தையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், விதியை மாற்றி எதுவும் செய்ய முடியாது. பகவானை நம்ம வேண்டது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஏன்னா நமக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடு, அவ்வளோதான். வேறு எதுவும் விதியை மாற்றி எழுதி கொடு அப்படி மாதிரி நம்ம ஒரு பரிகாரத்து மூலமாக செய்ய முடியாது. ஆனால் நிச்சயமாக பரிகாரம் பலன் தரும். எது மூலமாக அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை பகவான் கொடுக்கறதுனால, ஈஸ்வரன் கொடுக்கறதுனால, அம்பாள் கொடுக்கறதுனால. எனவே எல்லோரும் சுகமாக இந்த ஆண்டு முழுக்க நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்து தெய்வ ஆசீர்வாதம் நிறைய பெற்று உங்களை சிறப்பாக வாழ்த்துக்கிறோம். சிவாய நமக. Namah
திருக்குறான்